ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ 11th மேக்ஸ்க்கான ரொம்ப இம்பார்ட்டன்டான 2 மார்க் கொஸ்டின் தான் பார்க்க போறோம் பசங்களா. ஸோ தயவு செஞ்சு வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இதில் இருக்கிற கொஷின்ஸ் ப்ளஸ் இந்த கொஷின் இருக்கிற எக்ஸாம்பிள் சம்ஸை கண்டிப்பாக பார்த்துருப்பா. அடிச்சு சொல்கிறேன், இதில் இருக்கிற கொஷின் நம்ம பசங்க இந்த மாடல் ப்ளஸ் இந்த கொஷினை போட்டு பார்க்குறீங்க அப்படின்னாலே நிச்சயமாக நம்ம பசங்க 2 மார்க்ஸ் முக்கால்வாசி அட்டன் பண்ணிடலாம்ப்பா, இன்க்ளூடிங் கம்பல்சரி கொஷின்ஸ் பசங்களா. ஸோ தயவு செஞ்சு வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருங்க. அதோடு இல்லாமல் நம்ம பசங்களுக்கு இம்பார்ட்டன்ட் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் சொல்லிட்டு அடுத்த வீடியோ கண்டினியூஸாக போட்டுனே இருக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் பசங்களுக்கு இதே மாதிரி எல்லா சப்ஜெக்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டினும் டக்குன்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனல் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்து பெல் பட்டனை ஆல்னு செட் பண்ணுறீங்க. அப்படியே இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாமல் தான் உடனே ஷேர் பண்ணுறேங்க. இன்னொரு மேட்டர் தெளிவாக சொல்லிட்டேன், நம்ம டெலிகிராம் குரூப்பில் நம்ம பசங்க ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க, போய் டக்கு ஜாயின் பண்ணுறேங்க. நம்ம அங்கே தான் நம்ம பசங்களான எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபஸ்ட்டு போட்டுருப்பா. இன்னொரு மேட்டர் தெளிவாக சொல்லிடுறேன், ஒவ்வொரு யூனிட்லேருந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஒரு 7-8 சம் தான் கொடுத்துருப்பேன். நான் பசங்க கேட்பீங்க, என்ன ப்ரோ 7-8 சம் தான் கொடுத்துருக்கீங்க, அதுவே போதுமா கேட்டிங்கன்னா நல்லா சொல்கிறேன், தெளிவாக கவனிச்சிங்க. அதாவது இந்த கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா இதே கொஷின்ஸோட மாடல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எக்ஸாம்பிள் சம் இருக்கும். ஸோ அந்த எக்ஸாம்பிள் சம் ப்ளஸ் இந்த கொஷின்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னாலே போதும்ப்பா, கண்டிப்பாக நான் பசங்க மேக்ஸிமம் ஆஃப் 2 மார்க்ஸ் அட்டன் பண்ணிடலாம்ப்பா. அதோடு இல்லாமல் இன்னொரு செட் ஆஃப் கொஷின்ஸ் போடுறேன். ஸோ அந்த 2 மார்க் கொஷின்ஸ் ப்ளஸ் மாடல்ஸ் அப்புறம் இந்த கொஷின்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாலே அடிச்சு சொல்கிறேன், 2 மார்க்ஸ் நீங்கள் பக்காவாக பப்ளிக் எக்ஸாமில் நெத்தி அடி அட்டன் பண்ணிடலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் 3 மார்க்ஸ் தனியாக வீடியோ போகிறேன், இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் சொல்லி போகிறப்ப. ஸோ அது எல்லாமே நான் பசங்க கண்டினியூஸாக பார்க்குறீங்க படிக்கிறீங்க கண்டிப்பாக போட்டு பார்த்தீங்கன்னாலே போதும், நிச்சயமாக நான் பசங்க மார்க் தரமாக ஸ்கோர் பண்ணிடலாம் மேக்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லைப்பா. இதே மாதிரி நான் பசங்க 11th ஃபிசிக்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் போட்டேன், இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸும் போட்டேன், போய் பார்க்கலாம் பார்த்துங்க. அதே மாதிரி கெமிஸ்ட்ரிக்கும் போட்டோம்பா, 11th கெமிஸ்ட்ரிக்கு போட்டேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இன்க்ளூடிங் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் காமர்ஸ் அக்கௌண்ட்ஸ் தான் கேட்டிருக்கீங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மேக்ஸிமம் இன்னைக்கு நைட்டுக்குள்ளே மேக்ஸிமம் ஆஃப் வீடியோஸ்க்கான நம்ம பசங்க கண்டினியூஸாக போட்டுகிட்டே இருக்க போகிறேன். ஸோ அதனால் அது எல்லாமே தவறாமல் தெரிஞ்சுக்கி இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நம்ம பசங்க ஏதாச்சும் டவுட் இருக்குது, ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் தேவை, மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ பசங்களா எக்ஸாம்ஸ் வந்து பக்கத்தில் வந்துச்சுப்பா, இன்னும் ஒரு வாரம் கூட இல்லை. சரிங்களா? ஸோ அதனால் தயவு செஞ்சு படிக்க ஆரம்பிச்சிருங்க, கண்டினியூஸாக படிச்சு தருங்க. வேறு எந்தெந்த சப்ஜெக்ட்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும், ஸோ இந்த மாதிரி ரொம்ப கம்மியான கொஸ்டின்ஸில் எந்தெந்த சப்ஜெக்ட்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் சொல்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அந்த கொஸ்டின்ஸ்க்கான அந்த சப்ஜெக்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பசங்களுக்கு அடுத்த வீடியோவில் கண்டினியூஸாக போட்டுட்டே இருக்க போகிறோம். ஸோ யாரும் கவலைப்படாதீங்கப்பா. அப்படியே ஒரு சில ரீசன்ஸ்னால தான் பார்த்தீங்கன்னா நம்ம பசங்களுக்கு ஒரு வாரம் வீடியோ போட முடியல. ஆனால் இதுக்கப்புறம் கண்டினியூஸாக நெக்ஸ்ட் 1 மந்த் பப்ளிக் எக்ஸாம் முடிய வரைக்கும் நம்ம பசங்களுக்கு எல்லாமே டக்குன்னு எல்லா சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பேப்பர் பிரசன்டேஷன்லேருந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ்லேருந்து பக்கவா நம்ம பசங்களுக்கு வீடியோஸ் கண்டினியூஸாக போட்டுட்டே போகிறோம் பசங்களை. ஸோ கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. எல்லாமே நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்க அப்படின்னா மார்க்கு கண்டிப்பாக 11th பொறுத்த வரைக்கும் நம்ம பசங்க டோட்டலில் தட்டி தூக்கிலாம். சரிங்களா? ஸோ அதோடு இல்லாமல் நம்ம பசங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுவும் ஆல்ரெடி போட்டிருக்கேன். கோல்டன் கொஸ்டின்ஸ் சொல்லி நம்ம பசங்க கேட்டிருக்கீங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒவ்வொரு சாப்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான கொஸ்டின்ஸாக போகிறேன். ஸோ அதை படித்தாலே போதும் நம்ம பசங்க பக்காவாக ஸ்கோர் பண்ணிடலாம். புரியுதுங்களாப்பா? சரி வாங்க இப்போ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா யூனிட் 8 பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் ஏ யூனிட் வெக்டர் அலாங் த டைரக்ஷன் ஆஃப் த வெக்டர், இந்த பார்த்து வச்சுங்க இந்த கொஸ்டின். அதுக்கப்புறம் தேர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 4th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதே மாடல் எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸாம்பிள் சம் இருக்கும். ஸோ இது நல்லா பார்த்து வச்சுங்க. அப்படி நான் பசங்க இன்னொரு முக்கியமான விஷயம் பதிவு பண்ணிடுறேன்ப்பா. ஸோ தயவு செஞ்சு இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை யார் ப்ரோ படிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டாப்பர்ஸ் இருந்தாலும் படிங்க, ஸ்டூடெண்ட்ஸும் படிக்கலாம், ஆவரேஜ் லேர்னர்ஸாக படிங்க. கண்டிப்பாக இந்த கொஸ்டின்ஸை மஸ்ட்டு படிக்கணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, கம்பல்சரி கொஸ்டின் மாதிரி கம்பல்சரி இந்த மாடல் நீங்கள் பார்த்தே ஆகணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு யூனிட்லேருந்தும். ஸோ தயவு செஞ்சு எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் இதில் இருக்கிற எல்லா மாடல்ஸும் போட்டு பாருங்கப்பா. கண்டிப்பாக ரிப்பீட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடல்ஸ் தான் பப்ளிக் எக்ஸாமில் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் கண்டினியூஸாகவும் சரிங்க ஃப்ரீக்வெண்ட்டாகவும் கண்டினியூஸாக கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த மாடல்ஸை நம்ம பசங்க மிஸ் பண்ணிடாதீங்க. அப்படியே ஸ்டூடெண்ட்ஸ் இன்னொரு விஷயத்தையும் நான் பசங்களுக்கு தெளிவாக ரிஜிஸ்டர் பண்ணிடுறேன். இதை வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸாக பார்க்குறத விட இம்பார்ட்டன்ட் மாடல்ஸாக பார்த்து வச்சுங்க. ஸோ அதனால தான் இதில் இருக்கிற கொஸ்டின்ஸ் அப்படி இம்பார்ட்டன்ட் சம்ஸாக நினச்சிட்டு உங்களோட எக்ஸாம்பிள் இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ அது சேர்த்து இது போட்டு பாருங்கள். அடித்து சொல்கிறேன், பக்காவாக கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிடலாம். கம்பல்சரியை பொறுத்த வரைக்கும் இது படித்த 100% அட்டன் பண்ணிடலாமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அட்டன் பண்ணிடலாம். இந்த மாடல்ஸை நீங்கள் ஒன்று விடாமல் போட்டு பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதுக்கப்புறம் இன்னொரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் போடுறேன். ஸோ அது ப்ளஸ் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உறுதியாக நம்ம பசங்க மேக்ஸில் பக்காவாக அட்டன் பண்ணிடலாம், ஒரு கொஸ்டினை ஸ்கிப் பண்ணாமல். ஸோ அதுக்கு நீங்கள் நம்ம சேனல் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்கப்பா. முக்கியமான மேட்ரு நான் பசங்க தெளிவாக சொல்லிட்டேன். 11th மேக்ஸுக்கு அப்லோட் பண்ணியாச்சு, கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் அப்லோட் பண்ணிட்டேன், 11th தமிழுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் ஆல்ரெடி போட்டிருக்கேன். போய் பார்க்கலாம், டக்குன்னு பார்த்து வச்சுருங்கப்பா. கம்ப்யூட்டர்
சயின்ஸ் போட்டேன், காமர்ஸ் ஆல்ரெடி போட்டிருக்கேன். இன்னும் அக்கௌண்ட்ஸ், இந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், எக்கனாமிக்ஸ் இது மட்டும் தான் ரிமைனிங் வச்சிருக்கேன் நான் பசங்களுக்கு. அப்படி 11th பயாலஜி ஓகே பசங்களா. ஸோ இந்த கொஸ்டின் தான் இன்னும் போடாமல் இருக்கேன். அதுவும் மேக்ஸிமம் இன்னைக்கு நாளைக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் பசங்க கண்டினியூஸாக போட்டுனே இருக்கேன். ஸோ அடுத்ததாக தெளிவாக சொல்லிட்டேன், இம்பார்ட்டன்ட் 3 மார்க்ஸ் ரெடி பண்ணிட்டுப்பா மேக்ஸ்க்கான. ஸோ அதை நீங்கள் டக்கு டக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு இப்போ வரைக்கும் நம்ம பிரச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கு தெரியாமல் இருக்கு அவங்களும் ஷேர் பண்ணுறேங்க. அடுத்த தெரிஞ்சு தொடர்ந்து பார்க்கலாம் பசங்களா, மிஸ் பண்ணுறாதீங்க.